ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஓல்டு சின்ன ஆக்டரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்திருப்பாங்க. இனி நடக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஆசிட் தெரிஞ்ச அந்த அக்யூஸ்டை ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கிறதா தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த அக்யூஸ்ட் கிட்ட இந்த கிரைம் பண்ணனால நீ தான் அந்த ஆக்டரை விட ஃபேமஸ் ஆயிருக்கான்னு சொல்லி அக்யூஸ்டை பார்த்தா அவன் பித்து பிடிச்ச மாதிரி எதையோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் அவன்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ஆனா அக்யூஸ்ட் அதுக்கு பதில் சொல்லாம வேற என்னமோ எல்லாமோ பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் ஆக்டர் பத்தின ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டது இவன் தான் கண்டுபிடிக்கிறான். அதை பத்தி கேட்கவும் அவன் ட்ரக்ஸ் வேணும் கொண்டு வாங்கன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி டேபிள போட்டு அடிக்கிறான். அப்பதான் ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்டரால அக்யூஸ்டுக்கு ஏதோ ஒரு கெட்ட பெயர் வந்திருக்கு, அதான் ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில ரிவெஞ்ச் எடுக்க பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லி அன்னைக்கு நடந்த வீடியோவை காமிக்கிறான் ஹீரோ. உடனே அந்த அக்யூஸ்டு ஓல்டு ஜின் மேல கடுப்பாகி அவளை கொல்லணும்னு சைக்கோ மாதிரி பண்றான். அப்போ அவனை கண்ட்ரோல் பண்ண ஹீரோ ஜாப்ல ஜாயின் பண்ணப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருப்பாங்களா, அவரு தான் நிற்கிறாரு. இனிமே அவரை ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அக்யூஸ்டை ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு பிடிச்சதும் மூக்கிலேயே இடிக்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட் மூக்கில் ஹீரோ தான் அக்யூஸ்டை பிடிச்சி போலீஸ்ட கொடுக்குறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஹீரோவும் அக்யூஸ்ட் எடுத்த ட்ரக்ஸ் பற்றி தான் பேசிட்டு வராங்க. இதில் ஆக்டரும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சந்தேகப்படுறாங்க ரெண்டு பேருமே. இப்படி இவங்க பேசுகிறத யாரும் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க, யாருன்னு காமிக்கலை. கட் பண்ண ஆக்டரை தான் காமிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் பயந்து போய் இருக்கான். யாரும் மாஸ்க் அண்ட் கேப் போட்டுட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்து பயப்படுறான். பார்த்தா அவர் வேற வேலை விஷயமா இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட மாஸ்கை கலத்திட்டு பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் தான் நிம்மதியாகிறான். ஆனாலும் மூச்சு விட முடியாமல் ஓடி போகிறான். அங்கதான் ஓல்டு ஜின்னும் நிக்கிறா. ஆக்டர் பேக்கெட்ல இருந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறான். அதை பாதி கீழையும் மேலையும் அப்படி சிந்தி எடுக்கிறான். ஜின் நிக்கிறத பார்த்துட்டு இது வெறும் விட்டமின் டேப்லெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் நிக்கிறான். ஜின்னும் கீழே கிடந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு என்னால யாருக்கும் ஆறுதலா இருக்க முடியாது, ஏன்னா என் லைஃபே அதை விட மோசமா தான் இருக்கு, விட்டமின்ஸா இருந்தாலும் அதிகம் எடுக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் கூட ஒரு கேண்டியும் வச்சு கொடுத்துட்டு போறான். ஆக்டரும் அந்த கேண்டியை சாப்பிட்டுட்டு ஜின் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த டேப்லெட்டை டஸ்ட்பின்ல போட்டுட்டு போறான். கட் பண்ண ஓல்டு ஜின்னு டான்ஸ் ஆடிட்டே நிக்கிறா. அவளை கிராஸ் பண்ணி ஹீரோ போனதை பார்த்ததும் ஓடி போய் பின்னாடியே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்குறான். ஜின்னும் தேங்க்யூ சொல்றா. எதுக்குன்னு ஹீரோ கேட்க காதுல இருக்க ஏர்பட்ஸ் அப்படியே காமிக்கிறா. லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோ எதுவும் சொல்லாம போறான். அவனுக்கும் ஒரு கேண்டியை கொடுத்துட்டு சிரிச்சுட்டே ஸ்டெப்ஸ் போட்டுட்டு போறா. ஹீரோவும் அந்த கேண்டியை பார்த்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறான். அங்க ஒரு லேடி ஆஃபீஸர் ட்ராமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததும் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு ஃபைலை அனுப்பி இன்வெஸ்டிகேட்டருக்கு அனுப்ப சொல்றான். லேடி ஆஃபீஸரும் நாளைக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஹீரோ இன்னைக்கு அனுப்ப சொல்றான். ஆஃபீஸர் லேடியும் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிட்டுன்னு சொல்ல ஹீரோவும் ஏதோ 4 மாதம் வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி பேசுவீங்க, வெட்டியா தானே இருக்கீங்க, சம்பளம் மட்டும் வாங்க வேண்டியதுன்னு சமய திட்டுறான். ஆஃபீஸ் லேடியும் பதிலுக்கு பதில் பேசுறாங்க. ஆனாலும் ஹீரோ நல்லா சமயம் திட்டி விட்டுறான். கட் பண்ண ரெஸ்ட் ரூம்ல ஜின்ன காமிக்கிறாங்க. யாரோ உள்ள இருந்துட்டு சமயம் அழுறாங்க. அந்த டாய்லெட்ல டிஷ்யூ பேப்பரும் இல்லை போல. ஓல்டு ஜின்னும் அதை எடுத்து கொடுக்க டோரை தட்டுறா. ஆனா அவங்க திட்டி விடுறாங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கேட்க அவங்களே டோர் ஓபன் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஆஃபீஸ் லேடி தான். ஓல்டு ஜின்னும் டிஷ்யூ பேப்பரை தரதான் டோரை தட்டினேன்னு சொல்லி கொடுக்குறா. ஆனா ஆஃபீஸ் லேடி வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வாங்குறா. ஓல்டு ஜின்னும் நைட்டு மட்டும் என் முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசிட்டு இருக்கா. ஆஃபீஸ் லேடியும் வெளியே வராங்க. மிரர் பார்த்துட்டே ஹீரோவை திட்டிகிட்டே ஜின் ஃப்ரெண்டோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா சீஃப் ஆஃபீஸ்ல ஹீரோ இருக்கான். அந்த ஆஃபீஸ் லேடி வேலையை விட்டே போயிட்டாங்க போல. அதுக்கு தான் சீஃபு ஹீரோவை திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவும் தப்பு பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டு போறான். சீஃபும் தனியா சரியான செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இப்ப யாரை நான் வேலைக்கு வைக்கிறது, வேலைக்கு வேற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அப்போ டேபிள்ல இருக்க ஃப்ரேம்ல ஓல்டு ஜின்னோட போட்டோவை தான் பார்த்துட்டு எதையோ யோசிக்கிறாரு. கட் பண்ண மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ போலீஸ் கிட்ட ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். போலீஸ் ஃப்ரெண்டும் இல்லை, ஆனால் கோடாரியால் வெட்டின அப்புறமும் உயிர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அதை கேட்டு ஷாக் ஆகுறான். போலீஸ் ஃப்ரெண்டும் உன்கிட்ட ஒரு கேஸ் ஃபைல்ஸ் கொடுத்தேன்ல, அந்த கேஸ் போல தான் இதுவும் இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு நடந்ததை நினச்சி பார்க்குறான். பார்த்துட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டு கேட்க
போலீஸ் ஃப்ரெண்டும் நெக்ஸ்ட் வீக் வரோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சில்வர் காரை வந்து செக் பண்ண சொல்லியிருப்பான் போல இருக்கு. போலீஸ் ஃப்ரெண்டும் மர்டர் நடந்த நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் எந்த சில்வர் காருமே கிராஸ் ஆகலை அப்படின்னு சொல்றாரு. மர்டர் நடந்த அன்னைக்கு அந்த கார் கிராஸ் ஆன போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட காமிக்கிறாரு. ஹீரோவும் ஜின்னுக்கு கால் பண்றான். ஜின்னும் இன்னும் அன்பிளாக் பண்ணல போல அவனை. ஏன் இன்னும் அன்பிளாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கவும் அங்கே கொஞ்சம் தூரத்துல ஒருத்தன் பேச மறைச்சிட்டே சில்வர் கார்ல போறான். ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கார்ல போறான். ஆனா அவன் செம ஸ்பீடா போறான். ஹீரோவுக்கு கொடுக்க ஒரு கார் வந்தனால மிஸ் பண்ணிட்டான் அவனை. ஆனால் ஹீரோ வந்து அந்த காரோட நம்பர் பிளேட்டை வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கிறான். கட் பண்ண ஹீரோ ஜின் வீட்டு வாசல்லே நிற்கிறான். ஜின் வந்ததும் ஹீரோ ஏன் இன்னும் என் நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின்னும் ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லி அன்பிளாக் பண்ணுறா. இப்படி இவங்க பேசுகிறத வந்து ஜின் அம்மாவும் அப்பாவும் கேட்குள்ளே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. ஹீரோவும் எங்கேயாச்சும் போகலாமா உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜின் அம்மா ஓடி வந்து இந்த நைட்டு எதுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் வேணாம்னு சொல்கிறான். அவங்க கேட்காம கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜின்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைன்னு தனியாக சொல்லிட்டு இருக்கா. ஜின் அப்பா கிட்ட போய் நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. அவரும் நானான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. வீட்டில் ஹீரோவுக்கு ராஜ மரியாதை தான். ஜின் அம்மா எல்லாம் ஒரு படிக்கு மேலே போய் ஃப்ரூட்டெல்லாம் அவனுக்கு வாயிலே ஆக்காமிங்கன்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. உடனே ஜின்னும் வெளியே போய் பேசலாமான்னு சொல்ல ஜின் அம்மா எதுக்கு வெளியே போயிட்டு ரூமுக்குள்ளே போங்கன்னு பாலும் பழத்தோட பொண்ணு மாப்பிள்ளையும் ரூமுக்குள்ளே அனுப்புறது போல ஹீரோ கையில் ஃப்ரூட்ஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. ரூமுக்குள்ளே போனால் ரூம் குப்பையாக இருக்குது. ஜின்னு ஓடி போய் எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுக்கிறா. ஹீரோ அங்கே கீழே கிடக்கிற உருட்டுக்கட்டையை எடுக்கிறான். ஜின்னு அதை வாங்கிட்டு இது எக்ஸசைஸுக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. வெளியே ஜின் அம்மா அப்பா 2 பேரும் ஒட்டு கேட்குறாங்க. அப்படி ஒட்டு கேட்குறதுல 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக நிற்கிறாங்க. உள்ள சத்தம் எதுவும் வராத உடனே ஜின் அம்மா உள்ள சத்தம் வரலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஜின் அப்பாவை கூட்டிகிட்டு ஓடி வராங்க. ஹீரோ ஜின் கிட்ட அந்த கார் ஃபோட்டோஸ் காமிச்சு தான் கேட்டுட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி ரொமான்ஸ் நடக்கும். அப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு போகிறான். ஜின் அம்மா சிரிச்சுட்டே வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. ஜின் அம்மா குஷியில் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டே போயிட்டுருக்காங்க. ஜின்னுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின்னு வேலைக்கு போகும்போது ஜின் அம்மா ஸ்பெஷல் ட்ரிங்க் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜின்னு அதை மருந்து குடிக்கிறது போல் குடிச்சிட்டு வெளியே போகிறா. அதுக்குள்ளே ஓல்டு ஜின்னாக மாறிட்டா. வீட்டுக்கு சைட்லேயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேலைக்கு போகிறான். நியூ கம்மர் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு போல். பேசிகிட்டு இருக்கவும் ஜின்னை வந்து மேனேஜர் லேடி சீஃப் கூப்பிட்றாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை நியூ கம்மர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜின்னும் பேசிட்டு வரான். என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கல. அப்போ ஹீரோ போகிறான். ஜின்னும் ஹீரோ பின்னாடியே போய் நான் நல்லா வேலை செய்வேன், என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கை நிறைய கேண்டி கொடுக்குறா. ஹீரோவும் அந்த கேண்டியை கொண்டு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறான். அப்போ தான் தெரியுது ஹீரோக்கு கேண்டியே பிடிக்காதுன்னு. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஆஃபீஸுக்கு வரான். ஓல்டு ஜின்னும் கூடவே வரா. 2 பேரும் லெஃப்டில் போகிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உங்களுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஜின்னும் இது புது ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறா. லெஃப்ட்லேருந்து வெளியே வந்து ஜின்னும் ஸ்பீடாக போகிறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் புரியாமல் பார்க்குறாரு. ஹீரோவும் ஆஃபீஸ் வரான். ஆஃபீஸில் ஜின்னும் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று பார்க்குறாரு. ஹீரோ வந்துட்டு க்ளீன் பண்ணலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படின்னா தெரியுது ஆஃபீஸ் லேடி ரிசைன் பண்ணனால அந்த ஜாபுக்கு ஜின் வந்திருக்கா. ஹீரோவும் சீஃப் கிட்ட கத்திட்டு இருக்கான், ஏன் வயசான லேடி எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. சீஃபும் ஜின்னோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு ஓல்டு லேடி இன்னொன்று அவங்க இல்லை நல்ல வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓல்டு ஜின்னும் ஹீரோக்கு கை கொடுக்குறதோட இந்த வீடியோ முடியுது. இனிமேல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணுன்னா மிஸ்டர் ஷா ட்ராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். உங்களிடம் வந்து விடைபெறுவது மிஸ்டர் ஷா.